உங்களை சும்மா விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில தள்ளணும். நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஏன் உங்க அண்ணன் சொல்லலையா? எங்க அண்ணனா? புரியல. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அண்ணன் முத்துதான். என்ன சொல்றீங்க? முத்துவா? ஆமா, அவர்தான் என் காலையும் உடைச்சு என் ரெஸ்டாரண்ட்டுக்கு தீயும் வச்சிருக்காரு. இல்ல நீத்து, நீங்க ஏதோ தெரியாம பேசுறீங்க. முத்து அப்படிலாம் பண்றவன் இல்ல. இல்ல ரவி, இத பண்ணது முத்துதான். கண்டிப்பா அவன் பண்ணிருக்க மாட்டான். அவன் நியாயமான விஷயத்துக்கு கோவப்படுவானே தவிர இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் அவன் என்னைக்குமே பண்ண மாட்டான். நீத்து, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா அவர் உங்க அண்ணன். என் அண்ணங்கிறதுக்காக சொல்லல. முத்துவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிதான் பழக்கம். ஆமா, நேரடியா சொன்னதுதான் அவர் செஞ்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? உங்க அண்ணன் முத்துவும் அவரோட ஃப்ரெண்டும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்ன மிரட்டினாங்க. மிரட்டினாங்களா? ஆமா, ரவியை இனிமே லவ் பண்ணக்கூடாது, அவன் லைஃபை விட்டு போயிடு, இல்லனா நீயும் இருக்க மாட்ட, ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்காதுன்னு எனக்கு த்ரெட்டன் பண்ணாங்க. சொல்லிட்டேன், என் பொறுமையும் ஒரு அளவுக்கு தான். ஒழுங்கா நீ பண்ண வேலைக்கு ரவி பொண்டாட்டிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ரவியை லவ் பண்ணலன்னு சொல்லிடு. நான் ஏன் அப்படி சொல்லணும்? நான் தான் ரவியை லவ் பண்றேன்ல. அவன் லைஃப்ல உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். என்னால நம்பவே முடியல. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? நான் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன் ரவி. பொய் சொல்ல தெரியாம தான் உங்க மேல இருக்கிற லவ் உங்ககிட்ட நான் ஓப்பனா சொன்னேன். இப்பவும் நான் உண்மையை தான் சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணம் உங்க அண்ணன் முத்து தான். வரலாமா? வாங்க சார். பரவாயில்ல சார். ஒரு 5 மினிட்ஸ் உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். பேச முடியுமா? முடியும் சார். உங்க ரெஸ்டாரண்ட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? இது அட்டெம்ப்ட் மர்டர் ஆகும்போது எங்களுக்கு டவுட்டா இருக்கு. சொல்லுங்க. யாரா இருந்தாலும் நிச்சயமா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறோம். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் இன்ஸ்பெக்டர்.